ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு டிஜிட்டல் டெக். இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவோட போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சர்ச் ஐக்கான் மேலே இருக்கும், பிக்சல் லேப் அப்படின்னு டைப் பண்ணி அதை சர்ச் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் டிஃபால்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. நியூ டெக்ஸ்ட் அதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. அதில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் டெலிட் பண்ணிடுங்க. ரைட் சைடு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இமேஜ் சைஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துங்க. காஸ்டியூம் கொடுங்க. யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே கொடுத்துருங்க. லெஃப்ட் சைடு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோவுக்கு தகுந்தமான பேக்ரவுண்டு இமேஜை செட் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்களோ அதுக்கு சம்மந்தமான பேக்ரவுண்டு இமேஜை செட் பண்ணிக்கிங்க. ரைட் டிக்கு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் கொடுத்துங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் சைஸில் கொடுத்துருங்க. ப்ளஸ் சிம்பனை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டைப் ஆப்ஷன் வந்துடும். உங்கள் வீடியோவோட டைட்டில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிங்க. டைப் பண்ண பிறகு ரெண்டாவது ஆப்ஷன் ஏன்னு இருக்கு பாருங்கள், அதில் சைஸு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த கலரானாலும் கொடுத்துக்கலாம். அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கலரை நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஃபாண்ட் இருக்கு பாருங்கள், ஃபாண்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட் இருக்கும். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செட் பண்ணிக்கங்க. ஷேடோ கொடுத்துங்க. ஷேடோ பேக்ரவுண்டில் ஷேடோ கேட்கும். பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலர் சேஞ்சுக்கும் எனபிள் நீங்கள் கொடுத்தா தான் அந்த கலர் வரும். கொடுத்துட்டு கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணால் தான் அது அப்ளை ஆகும். மற்றபடி 3D ஆப்ஷன், 3D ரொட்டேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுடைய சேனல் லோகோவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கேலரிக்கு போய்ட்டு உங்களுடைய லோகோ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி. அப்படி தெரியலன்னா சொல்லுங்கள், லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். எக்ஸ்போர்ட் இமேஜ் இருக்குது பாருங்கள்,
ரைட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ் கேட்கும். நீங்கள் அல்ட்ரா கொடுத்தீங்கன்னா அது வந்து யூடியூப்பில் வந்து செட் பண்ண முடியாது அந்த தம்ப்ளைன். ஸோ 2 MBக்கு உள்ளே இருந்தால் தான் நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ ஹை கொடுத்துங்க. ஹை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டா எக்ஸெப்ட் ஆகிடும். சேவ் கேலரி கேட்கும். சேவ் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ யூடியூப் வந்து உங்களுடைய குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போங்க. உங்களோட ஐடி எதுவோ உங்களுடைய சேனலோட ஐடி அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணுங்க. சைன்அப் பண்ணி உள்ளே வந்ததும் அப்லோடு கேட்கும். கிரியேட் நியூ வீடியோன்னு கேட்கும். நீங்கள் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்கிற வீடியோவுக்கு தம்ப்ளைன் செட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இதை பார்த்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வீடியோவோட 3 ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், இமேஜ். அந்த வீடியோவில் வந்து ஸ்டார்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் உள்ள அந்த பிக்சரை வந்து தனித்தனியாக காட்டிருப்பாங்க. உங்களுக்கு அது பிடிச்சா அதை வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் இப்போ லோகோ க்ரியேட் பண்ணதை வந்து, அதாவது தம்ப்ளைன் வந்து இப்போ க்ரியேட் பண்ணதை வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி ரீசெண்டில் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து செட் ஆகிடும். ஸோ வந்துருச்சு பாருங்கள் என்னதில். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். மேலே இருக்குது சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் வீடியோ வந்து பார்க்கும்போது அந்த தம்ப்ளைன் வந்து மேலே செட் ஆகிருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ முடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நண்பர்களே.